ஓகே, வெல்கம் டு ஃபன்வே vlogs. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முல்லை ஃபார்மில் இருக்கிற சைல்டு ஸ்கூல், சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் தான் இங்கே இருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து ஸ்கூலாக ஆக்சுவலி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது ஒரு இது. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ மேலே கேம்ஸே இங்கே இருக்குது, சின்ன குழந்தை விளையாடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்மளுக்காக இங்கே வந்து ஒரு மேடம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வாங்க பார்ப்போம். என்ன பெனிஃபிட்ஸ் மேடம்? ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான பிளே ஸ்பேஸ். இது வந்து 5D பிளே ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாத குழந்தைல இருந்து அது 15-18 வயசு ஆளுங்க வரைக்கும் அடல்ட்ஸுக்குமே வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டான டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் மெயினாக. இப்போ எங்கள் குழந்தைய வந்து 4 மாசத்துல இருந்து இங்கே தான் அவர் வந்து விளையாடிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட வயசுக்கான லெவல் 1லேருந்து லெவல் 5 வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ லெவல் 1ங்கிறது சின்ன குழந்தைங்களோடது, ஸோ லெவல் 5ங்கிறது அடல்ட்ஸ் வரைக்கும் ஆனால் டாய்ஸ் அண்ட் கேம்ஸ். இப்போ அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஜிக்ஸா பசில்ஸ் அந்த மாதிரியான மெமரி டெவலப்மெண்ட். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லி அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஸ்கில்ஸ், ரீசனிங் ஸ்கில்ஸ்னு ஒரு 20 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரியான டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் வச்சுருக்கோம். அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க படிக்கிறாங்கங்கிறது தெரியாது, அவங்க விளையாடுற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இதுலேருந்து கற்றுப்பாங்க. இதில் எத்தனை டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்கு மேடம்? சொன்னா அவர் சொல்றது நீங்க சொல்றது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா 100+ டாய்ஸ் அண்ட் கேம்ஸ், டிஃப்ரெண்ட் டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. அதை வேணா நான் இதுக்கு எடுத்து காட்டலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள இப்போ ஒரு லெவல் 1 லெவல் 2க்கு வந்து பண்றது. ஸோ இப்போ அந்த குட்டி குழந்தைங்க பாத்தீங்கன்னா இதை இப்படி ஃபிட் பண்றது அவங்களுக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் செட் குழந்தைங்களுக்கு. இப்போ செஸ்ல இருந்து எல்லாமே, இப்போ பெரியவங்களுக்கு செஸ்ங்கிறது வந்து நார்மலா எல்லாரும் விளையாடக்கூடியது. இது வந்து மேக்னெட்டிக் பசில்னு சொல்லிட்டு இது வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு. இது வந்து லெவல் 3 வரைக்குமான குழந்தைங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்றப்ப அவங்களோட கிரியேட்டிவிட்டி தான். இது வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் பண்ணலாம் அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி ஸ்கில் மெயினா டெவலப் பண்றதுக்கான. இது வந்து ஒட்டணும். ஆமா, இந்த பிளாக் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அது வந்து ஸ்டிக் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அவங்க அதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒண்ணு. இப்போ இதுவுமே அதே மாதிரி சிமிலரான ஒரு செட்டு தான். ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் நான் வெளியே பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான மாதிரி இந்த வெளியூர்ல எல்லாம் இதெல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய நம்ம ஊர்ல கிடையாது. ஸோ அதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து இங்க லான்ச் பண்றோம். இப்போ இது வந்துட்டு குவிஸ் மாதிரியானது. ஸோ குழந்தைங்களுக்கு ஆல் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கும் இதுல. ஸோ ஒரு கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இப்போ நெதர்லாண்ட்ஸ்ல என்ன இருக்கும், ஹங்கரியில என்ன இருக்கும், ஸோ ஒரு கண்ட்ரி பத்தி அவங்க கத்துப்பாங்க. இது வந்து குரூப்பா நம்ம குழந்தைங்களை வச்சு உட்கார வச்சு அவங்கள விளையாட வைக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இதுல வந்து அவங்க எல்லா கண்ட்ரிஸையும் பத்தி கத்துப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஹிஸ்டரி ஜியாகிரபின்னு சொல்லி ஸ்கூல்ல உட்காந்து கத்துப்போம், அது எதுவுமே ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு. இங்க அவங்க விளையாடுறதுல அவங்க கத்துக்கிறதுனால அவங்களுக்கு அது வந்து அவங்க மெமரி ஸ்டோரேஜ் டெவலப்மெண்ட் பெட்டரா இருக்கும். ஓகே மேடம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பசில்ஸ் வந்து ஜிக்ஸா பசில்ஸ்ல நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து 9 பீஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆரம்பிக்கிறது. ஸோ இதுக்கு மேல அவங்க வந்து அந்த ஜிக்ஸா பசில் பண்றப்ப அது எப்படி பண்ணணுங்கிறது ரீசனிங் ஸ்கில், லாஜிக்கல் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கான மாதிரியான பசில்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸோ நிறைய இருக்கு. இது வந்து ஸ்க்ரூ கார்ன்னு சொல்லிட்டு இதுல இருக்கிறது கீழே அவங்க வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ கார்ல பாத்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்க 5 வயசுல இதுதான் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த நட் அண்ட் போல்ட் டைட் பண்றது. ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். இது வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணுங்கிறது. அவங்க வருவாங்க, நீங்க பிடிச்சதை எடுத்துக்கோங்க, நம்ம காமிச்சு கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அவங்க அதை எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து அவங்க அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அது லாஸ்டா சின்ன ஏதோ பசில் மாதிரி குட்டியா இருந்துச்சு. ஆமா, அது வந்து 1000 பீஸ் பசில். அடல்ட்ஸுக்கு வந்துட்டு இது பாத்தீங்கன்னா 1000 பீசஸ் இருக்கும், குட்டி பீசஸா இருக்கும். இது வந்து ஆம்ஸ்டர்டாம்
அங்கிற இடம். ஸோ அந்த இடத்தோட வந்து அவங்க வச்சு வந்து அந்த 1000 பீஸ் ஃபிகர் அவுட் பண்றது இது ஆல்மோஸ்ட் 4-5 நாள் ஆகும் நீங்க இது முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப. ஸோ நாங்க வந்து இந்த என்ன சொல்லுவாங்க வேர்ல்டு என்ன சொல்லுவாங்க இல்ல அந்த வேர்ல்டு இது பண்ணுவாங்கல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆமா நம்ம தம்பி ஆக்சுவலா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு என் பையன். அவரு 5 மந்த்ல வந்து அவங்க வந்து அனிமல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம 2 பிக்சர் காமிச்சு எது கேட் எது டாக்னு சொன்னா 5 மந்த்ஸ்லயே அவர் வந்து அது கரெக்டா கேட் சொன்னா கேட் எடுப்பாரு. சோ அதுல வந்து 25 அனிமல்ஸ் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வயசு குழந்தைங்கள்ல இருந்து அதெல்லாம் இப்ப இங்க அவங்க கத்துக்கிறது தான். கேட் டாக் நம்ம வந்து அந்த பிக்சர்ஸ் எடுத்து காட்டுவோம். சோ அதே மாதிரி இப்ப பெரிய வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இதுல வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமா இது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு 10 வயசு குழந்தை இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வைஷ்ணவின்னு இருக்காங்க. அவங்க வந்து இது வந்து 8 ஹவர்ஸ்ல நம்ம எல்லாம் பண்ணா 4 நாள் ஆயிடும். அவங்க 8 ஹவர்ஸ்ல இந்த 1000 பீஸ் வந்து ஆக்சுவலா பண்ணாங்க. சோ அந்த மாதிரி இதுல ஒரு மொபைல் கேமே இருக்கு. நான் வந்து அதுலயே வந்து விளையாண்டு பாத்திருக்கேன். ஓகே ரொம்ப கஷ்டமா பண்ண முடியல. ஆமா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா உள்ளுக்குள்ள போய் பண்ணிடுவாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒன்னொன்னுலயும் நான் வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இப்ப இதெல்லாம் மேஜிக் பிளாக்ஸ்ன்னு சொல்லி. ஓகே மேடம். சோ இது வந்து நீங்க இந்த மாதிரி பில்ட் பண்ணலாம். இந்த பீஸா இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த வயர் வச்சு அந்த பால் ஒண்ணு இருக்கும். சோ இங்க பால் நீங்க போட்டீங்கன்னா ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வரும். சோ இதெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே லெவல் 5 ஓடது. இது வந்து ஆக்சுவலா அந்த ஸ்பேஸ் ராக்கெட் உங்களுக்கு வந்து இது வந்து குட்டி குட்டி பீசஸா இருக்கும். நீங்க அதை பில்ட் பண்ணி அந்த ராக்கெட் பில்ட் பண்றது ஆக்சுவலா. சோ ஒன்னொன்னுமே எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஆக்சுவலா பண்ண ஆரம்பிச்சோம்னா இங்கேயே உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இது வந்து வேர்ல்டு மேப்ல வந்து இருக்கிற மவுண்டன்ஸ் எந்தெந்த இடம் எது பேரு பிளாக்ஸ் ஸோ இதெல்லாமே லெவல் 5. ஸோ அது ஃபுல் வேர்ல்டே வந்து இப்போ நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர்ஸே இங்க வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆக்சுவலா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்கூல்ல இதெல்லாம் எப்பயோ படிச்சது இப்பதான் ஆனா கரெக்டா புரியுது எங்களுக்குங்கிற மாதிரி வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இங்க எப்படி மேடம் தனியா பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? ஆமா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ டீச்சர்ஸ் மாதிரி அவங்க வந்து இங்க குழந்தைங்கள அவங்க தான் பாத்துப்பாங்க ஆக்சுவலா. ஸோ 11 o'clock நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இப்ப இல்ல. பட் 11 AM to 8 PM வரைக்கும் இருப்பாங்க. 8 PM வரைக்கும் இங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஓகே மேடம். இது வரைக்கும் வந்திருக்காங்களா? இருக்காங்க. இல்ல நம்ம ஆக்சுவலா தேனியில பிரான்ச் வச்சிருந்தோம் எடமால் ஸ்ட்ரீட்ல. இப்ப அங்க இருக்கிறது தான் இங்க நான் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். எடமால் ஸ்ட்ரீட்ல இருந்துச்சா? ஆமா அங்க கேஎஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க வச்சிருந்தோம். அங்க 3-4 months ரன் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரூம் ரொம்ப குட்டியா இருந்ததுனால இப்பதான் ப்ராப்பரா நம்ம இங்க பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுவே நல்ல ஆமா ஸ்பேஷியஸா இருக்கு இங்க. ஆமா சின்ன குழந்தை ஒட்டகம் இருக்கு. ஆமா அதான் குழந்தைங்களுக்கு வந்து இன்டோர் அண்ட் அவுட்டோர். சோ அவுட்டோர்லயுமே நிறைய கேம்ஸ் வருது. நம்மளுக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் 2 மட்டும் வச்சிருக்கோம். சோ அதனாலதான் இந்த இடத்துல இன்டோர் அண்ட் அவுட்டோர் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு ஃபுல் டைம் பிளே ஸ்கூல் மாதிரி இப்ப குழந்தைங்க வந்து அவங்க மந்த்லி பேமெண்ட்டுக்கு விட்டுட்டு போயிடலாம். சோ நிறைய சில்ட்ரன் அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இந்த 3 வயசுக்கு உள்பட்ட குழந்தைங்களை வந்து விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து நம்மளே பார்த்துப்போம். அவங்களுக்கு இதெல்லாம் நிறைய விளையாட வைப்போம். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ். ஓகே மேடம் நன்றி. ஓகே நான் வேற இது ஃபீஸ்லாம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்றீங்க? ஆமா ஸோ மந்த்லி ஃபுல் டைம்னா 3000, பார்ட் டைம்னா 2000 மந்த்லி பேமெண்ட் கொடுத்துக்கலாம். மெம்பர்ஷிப் மாதிரி. இல்ல அவங்க ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour மட்டும் போயிட்டு வராங்க அப்படின்னா 1 hourக்கு நம்ம 50 rupees சார்ஜ் பண்றோம். 30 minutesக்கு 30 rupees. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் சாப்பிட வரவங்களா இருந்தா 30 minutes மட்டும் விளையாடிட்டு போகலாம். இல்ல அவங்களுக்கு மந்த்லி மெம்பர்ஷிப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி சாப்பிட வரவங்க இங்க இது பண்ணிக்கலாம். ஆமா குழந்தைங்க இங்க கொண்டு வருவாங்க. யூசுவலா நிறைய பேர் அங்க வரவங்க குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல குழந்தைங்க இங்க விளையாடிப்பாங்க. ஓகே ஓகே. அது பாத்துக்கிறதுக்கும் தனியா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். குழந்தைங்களை இங்க விட்டுறலாம் அவங்க. அதனால அவங்களுக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது குழந்தைங்களோட வரவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. குழந்தைங்க விளையாட விட்டோம்னா ஜாலியா இருப்பாங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சில்ட்ரன்ஸ் யார் சேட்டை பண்றாங்கன்னா இங்க கொண்டு வந்து விட்டுருங்க. இவங்க பாத்துக்குவாங்க. ஓகே மேடம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. உள்ளெல்லாம் பார்த்தேன் ரொம்ப டெவலப்பிங். ஆக்சுவலி வனராஜ் நம்ம மச்சாதான் ஸ்கூட எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் படிச்சவங்க. சரி சரி சரி. ஸோ நல்லா சூப்பர் மேடம். நம்ம
ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது பண்ணுவோம். ஆமா, நிறைய பேர் அனுப்பி விடுங்க இந்த பக்கம். ஆமா, அதே தெரியும். அந்த மாதிரி தெரியும். புதுசா திறந்திருக்கோம்னு சொல்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அனுப்புங்க. கண்டிப்பா மச்ச யாருக்கு பண்ணாமையா. சரி, இதெல்லாம் சேர்க்கறதுக்கு 1 hour ஆச்சு. ஆனா பட் ஒரு 10 வயசு பாப்பா ஒரு 40 minutesல இதை சேர்த்துச்சு. ஆமா, அப்படிதான். இது குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதா இருக்குல்ல, இந்த ஃபேஸ இதுல சேர்க்கணும். இது எப்படி பஸ்ல சேர்ப்ப? இது நம்ம இருக்கும்போது அது மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது, எதுவும் பண்ணது இல்லை. ஆக்சுவலி வேற மாதிரி இந்த இத பண்ணலாமா? அது வந்து முன்னாடி வந்து சில இப்போ இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்து பண்ண சொல்லுவாங்க. இது பார்க்காம அடுத்து பண்ணுவாங்க, பார்க்காம அவங்களே இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுலயே ஒரு 10 பசில் இருக்கு. 100, 1200 40 நிமிஷத்துல 40 நிமிஷத்துல ஃபினிஷ் பண்ணு. 10 வயசு பாப்பா. 10 வயசு நமக்கே அது ஆகும் டைம். 1.5 hour ஆச்சு. தெரியலடா, நம்ம பண்ணுவோமே தெரியல. சின்ன சின்ன பீஸா இருக்கனால உத்து பார்க்கணும். அதான். ஏன்னா அவங்களுக்கு இன்டர்ஃபியர் அனிமல் பிக் அனிமல்ஸோட இதா அதேதான். டக்கு பிக் பண்றதுக்கு அனிமல்ஸோட போட்டோஸ் இந்த ஓனரோட பையன் ஒருத்தர் இருக்கான், நந்த கிஷோர்ன்ட்டு. சரி, அவன் வந்து இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணான் ஒரு 25. இது அவன் 4 monthsல. ஆமா, 4 monthsல எல்லாமே இங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க இது பண்றாங்க. ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதான் பண்றாங்க ஃபுல்லா. என்ன சார் அதுதான். பட் அது குழந்தை ஒண்ணு பண்ணிருச்சு. இது ஒரு 10 வயசு குழந்தை இது ஃபுல்லா எல்லாத்தையும் உள்ள வந்துருச்சு. எல்லா பசில்ஸும் இருக்கு பாரு ஒன்னொன்னா. ஸ்கூல் படிக்கும்போது இந்த புல்டோசர் வந்து மண்ணை தோண்டுறோம்.